ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க போஸ்ட்மேன். லோக்சபா எலெக்ஷன் நம்ம இந்தியாவில் இந்த லோக்சபா எலெக்ஷன் இன்னும் 4 மாசத்துல வரப்போகுது. இந்த லோக்சபா எலெக்ஷன் அப்படின்னா நம்ம இந்திய நாட்டில் அடுத்த பிரதமர் யாரு அப்படின்னு செலக்ட் பண்றதுக்கான எலெக்ஷன் தான் இந்த லோக்சபா எலெக்ஷன். இப்போ இந்த இந்திய நாட்டோட பிரதமர் நரேந்திர மோடி. ஓகேங்களா, இது ஒரு பக்கம் இருக்கு. இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் பிரதமர் நரேந்திர மோடியோட கட்சி பிஜேபி இருக்குல்ல, ஜெயிச்சதே கிடையாது. அதனால பிஜேபி ஒரு பிளான் பண்றாங்க. இந்த டைம் நம்ம கண்டிப்பா தமிழ்நாட்டில் சீட்ஸ் அடிக்கணும் அப்படின்ட்டு அதிமுக இருக்குல்ல, அவங்களோட கூட்டணி போட போறாங்க. அதிமுகவுக்கு, அதாவது எடப்பாடி பழனிசாமி இருக்காருல்ல, அதிமுக தலைவர், அவருக்கும் இந்த கூட்டணியில ஒரு யூஸ் இருக்கு, பெரிய யூஸ். அது என்னன்னா 2024ல இந்த தமிழ்நாட்டில் அதிகமா எம்பி சீட்ஸ் கிடைக்கணும் ஒண்ணு. ரெண்டாவதா 2026ல இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறது அதிமுக எடப்பாடி பழனிசாமியோட முக்கிய குறிக்கோளா இருக்கு. அதுக்கு கண்டிப்பா பிஜேபியோட கூட்டணி வேணும். அதனால இந்த டைம் பிஜேபிக்கு நம்ம உதவி பண்ணோம்னா 2024 அந்த எம்பி சீட்ஸ்க்கும் 2026 அந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் கண்டிப்பா நம்மளுக்கு பாஜக ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு யோசனையோட இந்த டைம் லோக்சபா தேர்தலுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோடிக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஓகேங்களா, இப்படி இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி ஒரு முக்கிய கண்டிஷன் போடுறாரு அவரோட அமைச்சர்களுக்கு. அது என்னன்னா, யாராவது 20 கோடி இருந்தா மட்டும் இந்த லோக்சபா தேர்தலில் நிக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்களோட அமைச்சருக்கு ஒரு கண்டிஷன் போடுறாங்க. அவங்க அமைச்சர்கள்லாம் ஒரே கன்ஃபியூஷன். என்னன்னா, இந்த எம்பி தேர்தலில் நின்று நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு பக்கம் கன்ஃபியூஷன். மாவட்ட செயலாளர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு அமைச்சர்கள் காசு கொடுக்கணும், காசு கொடுத்தா மட்டும்தான் நாங்க இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க வைப்போம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. ஆனா அமைச்சர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது தேவையில்லாத எலெக்ஷன், இந்த எலெக்ஷன்ல நின்று எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, அதனால எங்களால் காசு தர முடியாது அப்படின்னு ஒரு பக்கம் அமைச்சர்கள் ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. 2 பேருக்கு இடையில மாட்டிட்டு எடப்பாடி பழனிசாமி முழிக்கிறாரு. இது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா அதிமுக தான் இந்த லோக்சபா தேர்தலில் ரொம்ப வீக்கா இருக்கிறாங்களே தவிர்த்து இந்த பக்கம் திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. போன டைம் நம்ம தமிழ்நாட்டில் 38 இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம புதுச்சேரியில ஒரு சீட்ல ஜெயிச்சிருக்காங்க. இந்த டைம் திமுகவோட பிளான் என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டில் 40க்கு 40 சீட்ஸ் கண்டிப்பா ஜெயிச்சாகணும் அப்படின்னு தீவிர முனைப்போட ஆர்வம் காட்டிட்டு வராங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால 20 கோடி ரூபாய் இருந்தா மட்டும் அந்த அமைச்சர்கள் என்னை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.